41 பேர் செத்துட்டாங்க. சேலத்துல ஒருத்தர் செத்துட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஆர்கே நகர்மணி, முதல்ல மேடம் யார் அப்படின்ட்டு நான் அறிமுகம் பண்ணிடுறேன். பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு திமுக எம்எல்ஏவோ எம்பி சீட்லயே கிடையாது. ஆக்டர் சத்யராஜரோட மகள், அவ்வளவுதான். மேடம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் சேலத்துல நடந்த சம்பவத்துக்கும் தளபதி விஜய் சார் தான் காரணம், அவர் தான் பொறுப்பு அப்படின்ட்டு மேடம் சொல்றாங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு யாரு காரணம் அப்படின்ட்டு மக்களாகிய இன்னைக்கு வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நான் சொல்ல வேண்டியது இல்ல. இப்ப நான் கேக்குறேன், அரசு பள்ளியில 2 மாணவர்கள், 6வது படிக்கிற ஒரு நபர், இன்னொருத்தர் 7வது படிக்கிற நபர், ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பையன் இறந்துட்டா போல, செவுரு விழுந்து. இதுக்கு யாரு மேடம் காரணம்? எனக்கு தெரியல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்களேன். அப்புறம் ஏதோ பள்ளி ஆசிரியரை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தன்னோட தாய் சொல்றாங்க. ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க, கண்டிப்பா அடிச்சுதான் பண்ணிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க அப்படின்ட்டு தன்னோட தாய் கதறாங்க. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? அரசு பள்ளியில நடந்த சம்பவம் எனக்கு தெரியல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்களேன். இல்ல நான் கேக்குறேன், நீங்களே ஒரு பெண் தானே, நீங்களே ஒரு தாய் ஸ்தானத்துல தானே மேடம் இருக்கிறீங்க. அந்த தாய் கதறது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவங்க திருந்த மாட்டாங்க. பட் ஆனா மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும். உங்க கையில தான் இருக்கு.